எனக்கு இப்போ 1.5 லட்சம் வேணும் சாமி. 1.5 லட்சமா? ம். நான் வச்சேன். ஓ ரெடி கேஷா? எடு 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 எடு. டேய் சாமி, என்னடா பண்ற நீ? அது ஒண்ணும் இல்ல மச்சான், என்கிட்ட 1.5 லட்சம் சில்லறை இருக்குதான்னு பாத்துட்டு இருக்க மச்சான். டேய் பின்ன என்னடா, உனக்கு இந்த 100, 1000 கடன் கேட்க தெரியாதா? ஏண்டா எப்ப பார்த்தாலும் லட்சக்கணக்கில் கடன் கேட்பியா? ஒரு படத்துல வடிவேலு அவங்கிட்ட கடன் கேட்க வந்தவனை கட்டி பிடிச்சு முதுகுல தட்டி கொடுத்து, என்னையும் ஒரு மனுஷனை வச்சு கடன் கேட்ட பாரு, ரொம்ப பெருமையா இருக்கடான்னு சொல்லுவாரு. அப்படிதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் மச்சான். என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு எப்ப பார்த்தாலும் லட்சக்கணக்கில் கடன் கேட்கிற பத்தியா, உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன் மச்சான். என்னடா சாமி நீயே இப்படி சொல்ற? நான் உன்னை எவ்வளவு நம்பி வந்தேன் தெரியுமா? மலை மாதிரி நம்பி வந்தேன் தெரியுமா? ஆனா நீ இப்படி சொல்றியாடா? உன்னை கம்பேர் பண்ண அந்த ஆதிரியே பெட்டர் தான். அவளாச்சும் அவளோட செயினையாவது கழட்டி கொடுத்தா, அதை வித்து பணமாக்கி மாங்கல்யம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். நான் அதுக்கு ஒத்துக்காம வீரவசனம் பேசிட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப பாரு, நீயும் என்ன இப்படி கவுத்துட்டியா சாமி? இதுவாது பரவாயில்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதிரி எனக்கு போன் போட்டா, வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா, மாங்கல்யம் எடுக்க போலாமான்னு கேட்டா. நான் தான் ஒரு டென்ஷன்ல மாங்கல்யம் வாங்கி வச்சுட்டேன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. சூப்பரா, இப்படி ஒரு பொய்ய வேற ஆதிர சிஸ்டர்ட்ட சொல்லிட்டியா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம தகுதிக்கு தலைக்கு மேல தொப்பி வச்சுக்க ஆசைப்படலாம், அது தப்பு இல்ல. ஆனா கிரீடம் வச்சுக்க ஆசைப்படக்கூடாது. ஆனா இப்ப நீ கிரீடத்துக்கு ஆசைப்பட்டுதான் வீம்புக்கு உன் தலை மேல ஒரு பாறாங்களை தூக்கி வச்சிருக்கடா. அது உன்னை அமுக்கி கீழே தள்ளி விட்டு எந்திரி கூட பண்ணிடும். டேய் இந்த அட்வைஸ் எல்லாம் அப்புறம் பண்ணுடா. முதல்ல பணத்துக்கு என்னடா பண்றது அத சொல்றா. பணத்துக்கா? யார பாக்குற? பைனாக்குலர் வேற இல்ல, இருந்தாலாச்சும் தெளிவா பார்க்கலாம். டேய் நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல மச்சான், நீ பணம் கேட்டதான் நானும் பாக்குறேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நமக்கு பணம் கொடுக்க யாருமே இல்ல. ஏற்கனவே ஒரு தாட்டி கடன் வாங்கிட்டு நம்ம என்ன பாடுபட்டோம் உனக்கே நல்லா தெரியும்ல. சோ இல்லன்னு கை விரிக்க போறேன். இல்ல, இப்போதைக்கு உனக்கு ஒரு டீயும் போண்டாவும் வாங்கி தர முடியும். வா, அதை சாப்பிட்டுக்கிட்டே பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். வா மச்சான். ஆதிரா அக்கா இங்க வா. சொல்லுங்கக்கா. அதுக்கப்புறம் உங்க புருஷன் உனக்கு போன் பண்ணாரா? இல்லக்கா, அவரும் பண்ணல, நானும் பண்ணல. வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு விட்டுட்டேன். அப்படியா கண்ணு? கண்ணு, ரூபாவதி மேடம் வராங்க ஆபீஸ்க்கு.